பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. பேரிடர் காரணமாக வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம். மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பம். அவசரகால சட்டத்தின் நோக்கம் தவறான தகவல்களை பரப்புவதை தடுப்பது. போலீஸ் விளக்கம். பாடசாலைகள் மீள ஆரம்பம். எடுக்கப்பட்டது தீர்மானம். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட கைத்தொழில்கள் மற்றும் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, தேசிய தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அதிகார சபை, சிறு தொழில் அபிவிருத்தி பிரிவு, தேசிய உற்பத்தி திறன் செயலகம், தேசிய அறங்கலைகள் பேரவை மற்றும் தேசிய வடிவமைப்பு நிலையம் ஆகிய நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி காணப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக கைத்தொழில் உரிமையாளர்களின் இணையதளம் ஊடாகவோ அல்லது மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறு தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஏற்றுமதி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் ஊடாகவோ இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பேரிடர் காரணமாக வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணி இன்று முதல் தொடங்கும் என்று வீடமைப்பு, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தால் நிறுவப்பட்ட குழு ஒன்றினால் இந்த மதிப்பீடுகள் நடத்தப்படுகின்றன. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கு 25,000 ரூபாய் முன்பணம் வழங்கப்படும் என்று அமைச்சகம் முன்னதாக அறிவித்தது. மேலும் மேல்குடியேற்றம் மற்றும் அத்தியாவசிய வீட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்தது. வீடுகளையோ அல்லது வாழ்வாதாரத்தையோ முற்றிலுமாக இழந்த குடும்பங்களுக்கு 3 மாதங்கள் வரை நிதியுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2 அல்லது அதற்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாவும், 2க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அதிகபட்சமாக 6 மாதங்களுக்கு 25,000 ரூபாய் மாதாந்திர வாடகை உதவித்தொகை வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசர கால சட்டம் தவறான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்காக மட்டுமே நோக்கம் கொண்டது என்றும் இது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படாது என்றும் போலீஸ் பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான FU வுட்லர் தெரிவித்தார். பொது நலன்புரி முயற்சிகள் மற்றும் நடந்து வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி அச்சத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்டங்கள் பீதியை உண்டாக்க தகவல் தொடர்பு தளங்களை தவறாக பயன்படுத்துபவர்களை மட்டுமே குறிப்பாக இலக்கு வைக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த அவசரகால சட்டங்கள் கருத்து சுதந்திரத்தை அல்லது அரசாங்கத்தின் விமர்சனத்தை ஒடுக்க பயன்படுத்தப்படாது என்றும் உறுதியளித்தார். விமர்சன அல்லது பாதகமான கருத்துக்களால் தாமோ தமது நிர்வாகமோ கலக்கம் அடையவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சில் இன்றைய தினம் தேசிய பாடசாலை அதிபர்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள், அமைச்சின் மூத்த அதிகாரிகள் இணைந்த கூட்டம் இசுருபாய அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களாவன: அனைத்து தேசிய மற்றும் மாகாண பள்ளிகளும் டிசம்பர் 16 அன்று திறக்கப்பட வேண்டும். டிசம்பர் 16 அன்று திறக்க முடியாத பள்ளிகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண வலய கல்வி அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகின்றது. டிசம்பர் 16 அன்று ஆரம்பிக்கும் பள்ளிகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் 23 முதல் வழங்கப்படும். டிசம்பர் 16 முதல் 22 வரை உள்ள காலத்தில் பள்ளி சுத்தம், பராமரிப்பு மற்றும் மீளமைப்பு பணிகள், வெள்ள பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல், அவர்களுக்கு தேவையான மனநல மற்றும் பிற நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் இவற்றை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். 2026 கல்வியாண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 1 அன்று தொடங்கப்படும்.
கல்வியாண்டு தொடங்கியவுடன் 2025 சாதாரண தர தேர்வுக்கு தோற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் காலாண்டு தேர்வு நடத்தப்படும். பிற வகுப்புகளுக்கான காலாண்டு தேர்வுகளை நடத்த வேண்டுமா என்பதற்கான முடிவு அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. தேர்வு நடத்தப்பட்டாலோ இல்லையோ அனைத்து மாணவர்களும் அடுத்த வகுப்பிற்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். பரீட்சை திணைக்களத்துடன் ஆலோசித்து 2025 உயர்தர மீதமுள்ள பாடங்களை மிக விரைவில் நடத்தும் திகதியை நிர்ணயித்தல். 2025 உயர்தர மீதமுள்ள பாடத்தேர்வுகளுக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு 2026 கல்வியாண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்திர கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கிலும் தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கிலும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்ற நிலையியல் கட்டளை இலக்கம் 16 கீழ் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் பெருமளவான மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மக்கள் வாழ்க்கைக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு அதனை என்றளவும் துல்லியமாக கணக்கிட முடியாதுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான அனைத்து நிலைமையின் போது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் மிக விரைவில் பொறுப்புடன் தலையிட வேண்டும் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டார். மக்கள் வாழ்க்கையை அனைத்து துறைகளிலும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் இதைவிட முறைப்படியான விதத்தில் தலையிட வேண்டும் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு கண்டி வீதியின் கனேதன மற்றும் கடுகண்ணாவ இடையிலான பகுதி இன்று முதல் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 மணிக்கு வீதி முழுமையாக திறக்கப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார். பேரிடர் காரணமாக சேதமடைந்த 256 பிரதான வீதிகளில் 219 வீதிகள் தற்போது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ரயில் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகளுக்காக இன்று முதல் சிறப்பு பேருந்து சேவை இயக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கண்டி மற்றும் குருநாகலில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளில் ரயில் டிக்கெட்டுடன் பயணிக்க முடியும் என்று அதன் பணிப்பாளர் நாயகம் நிலன் மெராண்டா தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டி ரயில் நிலையம் மற்றும் குருநாகலில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு தொடர்புடைய பேருந்து சேவை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து கண்டி மற்றும் குருநாகலுக்கு 3 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக நிலன் மெராண்டா தெரிவித்துள்ளார். கூடுதலாக ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் ரயில் பயணிகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபை சிறப்பு பேருந்து சேவையும் தொடங்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பேருந்துகளை தவிர மாதாந்திர ரயில் பருவ டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பிற வழக்கமான பேருந்துகளில் பயணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.